மாலை நேரத்திலே கூட்டத்திலே நாங்கள் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து சொல்கிறோம். ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நிமிடமும் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் பிரியாமல் நம்முடைய கைகளை பிடித்துக் கொண்டு உம்மை ஆராதிப்போம், உம்மை தொழுது கொள்வோம் உண்மை மனதோடு என்று நாங்கள் வாக்கு பண்ணுகிறோம். எங்கள் வாக்குறுதியை ஏற்றுக்கொள்ளும், எங்களை உங்களுடைய கரங்களாலே ஆசீர்வதியும். மாலையில் எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் மறக்க மாட்டார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு மாலையிலே எங்களோடு பேசும்படிக்கு ஒரு குறிப்பிட்ட வசனத்தை வைத்து செபிக்க விரும்புகிறேன். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவேல் 2:11. கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமா இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? ஆமென். மேலும் சொல்கிறது, கர்த்தர் தமது சேனைகளுக்கு முன்பாக சத்தமிடுவார். கேக்குதா? தேவன் தம்முடைய சேனைக்கு முன்பதாக கட்டளையிடுவார். சொந்தம் சொல்லுங்க. God make a big noise before us. Amen. தன்னுடைய சேனைகளுக்கு முன்பாக தேவன் சத்தமிடுகிறார். கர்த்தர் சத்தமிடுகிற தேவன். நம்ம நினைக்கிறோம் அவர் அமைதியான தேவன், அவர் ரொம்ப சாந்த சுரபி. ஆமாதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர் சத்தமிடுகிற தேவன். அவருடைய சத்தம் துணிக்கும். சங்கீதம் 29 வாசித்தீங்கன்னா அவருடைய சத்தம் என்னெல்லாம் செய்து எழுந்திருக்கிறது. அவருடைய சத்தம் என்னெல்லாம் செய்கிறது. குழந்தை இல்லாதவங்களுக்கு எங்கெங்க போறாங்க, சுத்துறாங்க குழந்தைங்களுக்கையும். சொல்றது அவருடைய சத்தம் பெண் மான்களுக்கு கூட ஈடுபடி செய்யும். இப்ப கர்த்தர் சத்தமிடணும். ஆமென் சொல்லுங்க. God should make a noise out of it. அவர் சத்தம் கர்ப்பத்தில் குழந்தைகளை கொண்டு வந்து வைக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர் அழைப்பார், பேசுவார், வாய் திறந்து பேசுவார். அவர் வேதத்திலே ஒரு வசனம் என்னை அதிகமாக அசைக்கும். அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அதை பற்றி நான் பேசவில்லை. பேசுகிறவரை குறித்து உங்களோடு பேசுகிறேன். அவர் பேசுவார், இந்த வானில பேசுவார், உங்களோடு பேசுவார், உன் குடும்பத்தில் பேசுவார். நீ போராடி கொண்டிருக்கிறாயே அந்த பிரச்சனையை பார்த்து பேசுவார். நீங்கள் வாழ்க்கையில் உபத்திரவப்படுகிறீர்களே அந்த உபத்திரவத்துக்கு எதிராக பேசுவார். அவர் பேசும் தெய்வம். அவர் பேசினால் சத்தம் கேதுரு மரங்களை முறித்து போட்டுவிடும். The strongest tree in the world. தாவீது சொல்கிறான், நான் கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட வீட்டிலே வாசம் பண்ணும் பொழுது கேதுரு மரம் ராஜாக்கள் வீடுகளை அலங்கரிக்கிற மரம். அந்த கேதுரு மரங்கள் முறிந்து தானாய் விடும். When God speaks, அந்த தேவன் தான் நம்மோடு பேசுகிற தேவன். அவரை தேடிதான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஏதோ ஒரு கன்வென்ஷன், இன்னொரு வருஷம் ஏதோ ஒரு ஊழியக்காரர் வந்தார், பிரசங்கித்தார், போனார் என்று அல்ல. சத்தமிட்டு முழங்குகிற கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர். ஆமா சொல்லுங்க. அவர் சத்தமிட்டார். இயேசு பூமிக்கு வந்த பொழுது, அந்த தெய்வம் இயேசுவாய் பூமிக்கு வந்த பொழுது, வேதம் சொல்கிறது பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு சத்தமிட்டு, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாருங்கள், அவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னார். He made a big noise. சத்தம். அவர் சத்தமிட்டு கெத்செமனே தோட்டத்திலே ஜெபம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அன்றைக்கு மைக் கிடையாது, இந்த மாதிரி ஒலிபெருக்கி கிடையாது. ஆனால் அவர் சத்தமிட்டு பிரசங்கம் பண்ணினார். அங்கிருந்தவர்கள் சாப்பிட்டார்கள். 4000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள். வேதம் சொல்கிறது 5 அப்பம் 2 மீன். அதற்கு முன்பதாக அவர் 3 நாள் பிரசங்கம் பண்ணினார். without a stop. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க.
அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சத்தமிடுகிறவர். பூமியில் அநேக சத்தங்கள் உண்டு. ஒன்று தேவ சத்தம், இன்னொன்று பிசாசின் சத்தம், மூன்றாவது மனிதனுடைய சத்தம். கர்த்தர் பேசினார் என்று சொன்னேன், பிசாசன் பேசுவான், சவாலிடுவான். கோலியாத் என்னும் ரூபத்தில் வந்து சத்தமிட்டான், உங்களிலே ஒருவன் என்னை மேற்கொள்ள கூடுமானால் வா என்று கூப்பிட்டான். அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு பலசாலியும் அவனை எதிர்த்து போராட பலன் இல்லாமல் தைரியம் இல்லாமல் நின்றார்கள் என்று 1 சாமுவேல் 17:11 சொல்கிறது. They were all afraid of that man. இந்த ஒருத்தரை பார்த்து பயந்தாங்க. ஏன்னா அவனுடைய சத்தம் அப்படியா இருந்தது, அவனுடைய ரூபம் அப்படியா இருந்தது, அவனுடைய ஈட்டி அப்படியா இருந்தது, அவனுடைய பலம் அப்படியா இருந்தது. Everybody were panic. சாத்தான் நம்மை பார்த்து அப்படி பேசுவான். பலவான்கள் பேசுவார்கள், சத்தமிடுவார்கள். வேதத்தை நாம் அறிய வேண்டும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ராட்சதர்கள் இருந்தார்கள், பலவான்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியாது. சும்மா மேல வந்து பேசு நேரம் பாடிட்டு போயிடுவோம். வருஷத்துல ஒரு நாள் கன்வென்ஷன் வச்சு அதுவே பெருசு, எவ்வளவு செலவு பண்ணிட்டோம், எவ்வளவு ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். பலவான் உண்டு, ராட்சதர்கள் தோன்றினார்கள். இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? அடுத்த முறை வந்தா பேச, யார் இந்த பலவான், யார் இந்த ராட்சதன், யார் இந்த சத்ரு, யார் இந்த பிசாசு, இதுக்கு அடையாளம் தெரியாம உட்கார்ந்துருப்போம். எல்லாத்தையும் பிசாசுன்னு சொல்லுவோம். சாத்தானுக்கும் தூதன் உண்டு, சாத்தானுக்கும் கேருபீன் உண்டு, சேராபீன் உண்டு. அங்கிருந்து விழுந்தவங்க தான். He has all battalions. இன்னொரு சத்தம் மனுஷ சத்தம், புலம்பி அழுகிற சத்தம், அழுகையின் கூக்குரல். காலையில ஒரு அம்மா வந்திருந்தாங்க, திருப்பூர்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க 2 நாளைக்கு முன்னால் அழுது புலம்பினாங்க. என் மகளுக்கு திடீரென்று நல்லா இருந்தாயா, திடீரென்று என்ன ஆனது தெரியாது, அடுத்த படுக்கை ஆயிட்டா. இப்ப 2-3 நாட்களா எழுந்து என்ன செய்யறான்னு தெரியல, எங்களை போட்டு அடிக்கிறா, வெளியே ஓடுறா, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இது மனுஷனுடைய சத்தம். அநேக பெற்றோர்கள் என் பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னு தெரியல, கேட்க முடியல, வாயை திறக்க முடியல. வாயை திறந்து அவங்க கோபப்படுறாங்க எங்களுக்கு முன்னால. ஒரு காலத்துல பெற்றோர் பிள்ளைகளை அடித்தது போய் இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோர் அடிக்கிறார்கள். பணம், படிப்பு, நீங்கள் படிக்க சொல்லிக் கொடுத்தீங்க, பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க. படி 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 என்று சொன்னமே தவிர கீழ்படி அப்படின்னு சொல்லல. அதுதான் தப்பு. We make mistakes. மனுஷ சத்தம், பெற்றோர்களின் சத்தம். எத்தனை பெற்றோர் கதறுகிறார்கள், ஐயோ என் பிள்ளை வந்து ஒரு வேலை பார்க்க மாட்டானே, வாரத்துல ஒரு நாள் என் பிள்ளை வந்து பார்த்தால் எவ்வளவு நிம்மதியா இருக்கும். வருகிறது இல்லையே, மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லையா? பெற்றோர்களின் சத்தம், கூலிக்காரனுடைய சத்தம். என் எஜமான் காசு கொடுக்க மாட்டான், எத்தனை வாரம் வேலை செய்வது, சம்பளம் கொடுக்கல, கூலி கொடுக்கல, கூலிக்காரனுடைய சத்தம். நொறுக்கப்பட்டவருடைய சத்தம் பூமியில உண்டு, நெருக்கப்படுகிறவருடைய சத்தம் உண்டு. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி 3 வருஷத்தை பாருங்கள். அவருடைய நெருங்குதலின் சத்தத்தை கேட்டு தேவனே இறங்கி வந்தார். அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள். அவர்கள் கதறி அழுது கூப்பிட்டார்கள் தேவனை. தேவனாகிய கர்த்தர் தமது சேனைகளுக்கு முன்பாக சத்தமிடுவார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. சேனைகளுக்கு கட்டளையிடுவார் அர்த்தம். He will command his angels, his troops. ஒரு தூதன் எத்தனை பேரை கொண்டு போடுவான்? 1,85,000 பேரை கொண்டு போட்டதாக ரெக்கார்ட் இருக்கு பைபிள்ல. ஒரே ஒரு தூதன் சேனைக்கு முன்னாடி சத்தம் விட்டாருன்னா என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அவரை பத்தி அவர் சத்தம் எடுக்கிறவர்.
சரி, இன்னைக்கு சில வார்த்தைகளை உங்க மத்தியில் நான் வாய்க்கிட்டோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நகரத்தில் இருந்த அமளியின் இரைச்சலும் தேவ ஆலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும். தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் அது. என்ன சொல்லுது? தேவ ஆலயத்திலிருந்து சத்தம் கேட்கப்படும். ஆமென் சொல்லுங்க. எதுக்கு தேவாலயத்துக்கு வந்தீங்க? எதுக்குள்ளே எல்லாம் வெளியில உட்கார்ந்துருக்கீங்க பந்தல் போட்டு? தேவாலயத்திலிருந்து கர்த்தர் சத்தம் விடுவார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. The Lord will shout. Shout அப்படி சொல்லுவார் பிசாசு. உன்னை ஆட்டி படைக்கிறவனை பார்த்து கேட்பாட் அப்படி சொல்லுவார். அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். தேவாலயத்தில் இருந்து அவர் சத்தம் போடுவார். அவன் எல்லாம் வாயை பொத்தி ஆலயத்துக்கு வராம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்லுங்க, அவர் உனக்கு சத்தம் போட மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை காலையில ஓசன்னா பாடுவோம் அந்த புத்தின்னா ஓசனை யோசனை தான் வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய தேவனுடைய சபைக்கு ஆலயத்துக்கு ஓடி வருகிற ஜனங்கள் பாக்கியவான். கர்த்தர் அவருடைய குமரர்களை கேட்டு சத்தமிடுவார். திரளான தண்ணீர்களை உடைந்து ஓட பண்ணுகிறது அவருடைய சத்தம். திரளான தண்ணீர்கள் உடைந்து ஓடும். அவர் சத்தமிட்டார், செங்கடல் ரெண்டாய் பிளக்கும். யோர்தான் பின்னிட்டு திரும்பும். ஆமா சொல்ல மாட்டீங்களா? வாயெல்லாம் இதுக்கு தேவன் படைச்சாரு. வேடிக்கை பார்க்கறதுக்கா? முறுமுறுக்கிறதுக்கா? சொல்லுங்க. கொரோனா 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 பாட்டு பாடுறதுக்கா? வாயை திறந்து பேசுங்க, எல்லாம் தைரியமா. ஒன்னும் நம்ம அசைக்க போறது இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சத்தம் போடலன்னா எங்க சத்தம் போட்டாலும் கர்த்தர் கேட்க மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல சத்தம் போடுறான், கதறி அழுகிறான். பிரதர், எங்க அம்மா, எங்க அப்பா, என் மனைவி, என் பிள்ளை ஐசியூல இருக்குது, வரீங்களா? வரமாட்டேன். ஆலயத்துக்கு வந்தியா? ஆலயத்துக்கு வந்தியா? கர்த்தர் என்ன அனுப்பணும்ல, நீ கூப்பிட்டா வர்றதுக்கு நான் யாரு? God has to send me. நான் போய் ஜெபம் பண்ணுவேன், போட்டமாண்டு வரேன். போன் சொன்னா போ. காலையில கூட ஒரு வசனம் காமிச்சாங்க. You should know how to respect your father in heaven. எப்படி தேவாதி தேவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியும். எதற்கு தேவன் இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்துகிறார்? வரப்போகிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் சந்திப்பதற்காக, உங்களுக்கு ஒரு பலன் கொடுப்பதற்காக, உங்களுடைய முகங்களை அவர் ஐடென்டிஃபை பண்ணுவதற்காக, உன்னுடைய தாழ்மையும் உன்னுடைய உண்மையும் உன்னுடைய நேர்மையும் நீர் அவருக்கு கொடுக்கிற கணத்தையும் அவர் எழுதி வைத்து உனக்கு பக்க சமயத்தில் பலன் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அவர் தமது சத்துருக்களுக்கு என்ன செய்யறாரா? சரிக்கு சரி. சொல்லுங்க, சரிக்கு சரி. ஆமா, பைபிள் சொல்லுது, நான் சொல்ல. ஓ, ஒரு அன்பானவர். யாருக்கு அன்பானவர்? உனக்கு தான் அன்பானவர். நீ அன்பு கூர்ந்தால் சொல்லுங்க, கர்த்தர் சத்தமிடுவா. என்ன சொல்றாரு? சத்துருக்களுக்கு சரிக்கு சரி. ஆமா, உனக்கு என்ன பண்ணாலும் அதே அவனுக்கு திருப்பி செய்வான். அப்படி எத்தனை பேருக்கு அப்படி செய்யணும்னு ஆசையா இருக்க? ரொம்ப நல்லவங்களா நீங்க? வேணா ஆண்டவரே, வேணா ஆண்டவரே, என்னங்க அப்படி யாரும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க கொடுத்த பணத்தை அவனுக்கு திருப்பி கொடுக்கலன்னா ஆண்டவரே அவன் கொடுக்க வேணா வச்சுக்கிட்டோம்னு சொல்றீங்களா? சொல்றாங்களா? ஆமீன் சொல்லுங்க. தெரியுமே, ஒன்று கொடுத்தா மறந்து கூட வாங்கிருக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய சமத்துல இன்னொரு காரியம், சங்கீதம் 89:15 வாசித்தீங்கன்னா, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், அவர்கள் உமது முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். என்ன சத்தம் இருக்கு? அது சொல்லுங்க. நீங்க தான் போட மாட்டீங்க. போடுங்க, கம்பீரமா போடுங்க. குதிரை கூட கம்பீரமா நடக்குதா? நம்ம தங்குவே நடக்கும். ஆலயத்துக்கு வரும்போது போறது என்ன போ. சில பேர் ஆலயத்துக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது அப்படி போவாங்க.
தேவ சமூகத்துல கம்பீர சத்தம். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவனுக்குள் இருக்கு. யாருக்குள்ள இருக்கா? நமக்குள்ளதான். நீ உருங்கலாம், தெரியல. உன் வீட்டுல புருஷனை பார்த்து உருட்டாதுங்க, மனையை பார்த்து உருட்டாதுங்க. சில பேர் வீட்டுல தான் ஓடுவாங்க, வெளியில பாருங்க அச்சப்படம் வாங்கிக்கோ. ஆண்டவர் அடிக்க வந்து சொன்னாரு. இல்ல, உனக்குள்ள கம்பீர சத்தம். காண்டாம இருக்கிறதுக்கு ஒத்த பலன் உனக்கு, சிங்கத்துக்கு ஒத்த கிர்ச்சிப்பு சொல்லுங்க, கர்ஜனை. பிசாச பார்த்துட்டு போயிட்டு பிசாசு நான் ஏடா போவேன் அப்படி நம்ம பார்த்து கேட்கணும். அப்ப என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? Turn back to that place. சிலுவை அண்டை திரும்பு. சிலுவை ஞான கூட்டம், சிலுவை நாட்கள், சிலுவை ஞானம், சிலுவை என்னவோ போட்டீங்க. என் பக்கத்துல கூட சிலுவை போட்டு சிலுவை அண்டை திரும்ப. சிலுவை அண்டையில சிலுவை நாதர் இயேசு அண்டை திரும்ப. Turn back to Jesus who died on the cross. Hallelujah. நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் சிலுவை பண்ணி முடிப்பாங்க ஓலையில. நான் பாரு 100 கணக்காக படிச்சிருக்கேன். அந்த சிலுவை உன்னை காப்பாத்தாது. இட் ஜஸ்ட் எனேபிள். நினைவு சின்னம், அவ்வளவுதான். நிதநாதர் இயேசுதான் சிலுவை. அவர் சிலுவையில் தொங்கினார், உனக்காக மரித்தார், உனக்காக உயிரோடு எழுந்தார், உனக்காக மீண்டும் வரப்போகிறார், உனக்காக பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இவள் என்னுடைய பிள்ளை, இவள் என்னுடைய மகன், அவங்களுக்காக நான் சிலுவையில் தொங்கினேன், நான் மரித்தேன் என்று பரிந்து பேசுகிற கர்த்தர் அவரிடம் திரும்ப. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் சத்தம். Lord will bless you. அவர் சத்தமிட்டால் ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் ஆசீர்வாதத்தினால ஓடிடுவாங்க. சில பேர் ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் உள்ள வருவாங்க சர்ச்சுக்குள்ள. நான் அந்த பாலங்களை பத்தி பேசுறேன். இங்க இருந்தா இப்படி பேசுவேன், பெந்தகோஸ்தேனா அங்க பேசுவேன். அப்படி எனக்கு ரெண்டுமே தெரியும், ரெண்டுமே என்னுடைய அனுபவம், ரெண்டுமே என் வாழ்க்கை. அங்க போய் சேசை விட்டே கொடுக்க மாட்டேன். இங்க பிறந்தவனாச்சே, இங்க வந்தா அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுங்க, மன திரும்பின இடமாச்சே. சோத்திரம் சொல்ல மாட்டீங்களா? ரெண்டுத்தையும் பேசுவேன். ஆமா பேசுவேன். பேசுவான். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாவத்தை விட்டு மனம் திரும்ப, கோபத்தை விட்டு மனம் திரும்ப. என் பிள்ளை ஆசீர்வாதமா இல்லையே, சண்டை போட்டுக்குதே, என் புருஷன் வரமாட்டானே, என் மருமகன் வரமாட்டானே, என் மருமகன் வரணும். எத்தனை பஞ்சாயத்து அப்பா. நான் அதுக்கெல்லாம் போக மாட்டேன். பிரதர் நீங்க சொன்னீங்கன்னா என் புருஷன் வந்துடும். நான் எப்படி சொல்லி எனக்கு சொல்லியா கல்யாணம் பண்ண? நான் பாஸ்டர் உங்களுக்கு கூட்டம் சொல்லிட்டா கல்யாணம் பண்ணாங்க. நீ வா, தாலி எடுத்து கொடு, போதும், அதோட நின்றுக்கோ, கவர் ஒன்று கொடுப்போம், வாங்கி போ. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும், ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதம் வேணும். கர்த்தர் ஊழியக்காரர்கள் அதுக்கு தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். எதுக்கு? சத்தமிட்டு உங்களை ஆசீர்வதி. நீ வீட்டு மேல ஏறி சத்தமிட்டு ஆசீர்வதி, அது சாபமா போகும் பைபிள் சொல்லுது. ஆனா ஊழியக்காரன் ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதம் உங்க தலைமையில் வரும். சொல்லுங்க. சொல்றேன். யோபு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்க. ஒடுக்கிறவனுடைய சத்தம் அங்கே கேட்கப்படுகிறது இல்லை. எங்க கேட்கப்படுறது இல்லைன்னு. அப்ப ஒடுக்கிறவனுடைய கேட்குமா? ஒடுக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா? சாட்டை எடுத்துன்னு வருவான், ஆயுதம் அணிந்தவன் வருவான், அவனை ஒடுக்குவான், நிறுத்துவான், நிப்பாட்டுவான், துப்பாக்கில சொல்லுவான். உன் கடலை கொடுக்கிற வரைக்கும் விட மாட்டான். கடைசி காசை கொடுத்து தீர்க்க வரைக்கும் உன்னை உபத்திரவப்படுத்துவான்னு பைபிள் சொல்ல. ஒடுக்கிறவன் ஒடுக்குவான். சாத்தான் ஒடுக்குகிறவன் குடும்பத்தை ஒடுக்குவான், தனி நபரை ஒடுக்குவான்,
அவர்கள் படிப்பில ஒடுக்குவான், வாழ்ந்திருக்காதபடி ஒடுக்குவான், சமாதானத்தை ஒடுக்குவான், நிம்மதியை கெடுத்து ஒடுக்குவான், உன் பணத்தை பிடுங்கி உன்னை ஒடுக்குவான். ஒரு காலத்துல கார்ல போன பிரதர், எங்க தெருவில் யாருக்குமே அது இல்ல, நான் இருந்தேன், எங்களுக்கு கார் இருந்தது, இன்னைக்கு கால் தான் இருக்குதுன்னு சொல்றவங்க கேட்டுருக்கீங்களா? ஒடுக்குகிறவன் ஒடுக்கி போடுவான். அவன் சத்தம் கேட்கிறதுக்கு முன்பாக மறைந்துக்கோ. ஒடுக்கிறவன் உன்னை தேடி வந்து ஒடுக்குவான். ராத்திரியில பிசாசின் சத்தம் கேட்டு அலறுகிற எத்தனை குடும்பத்தினர் உண்டு. மந்திரவாதத்தினால் சூனியங்களினால் ஒடுக்கப்படுகிற குடும்பங்கள் எத்தனை உண்டு. யாக்கோபே உனக்கு விரோதமான மந்திரம் எங்கே, இஸ்ரவேலே உனக்கு விரோதமான சூனியம் எங்கே என்று வேதம் சொன்னாலும் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் ராத்திரில எங்க வீட்டுல பாத்திரங்கள் உருளுது. ஒரு வீட்டுல இருந்து உருண்டு ஒரு பானை போயிட்டே இருந்தா ரோட்ல. கிறிஸ்தவ வீட்டுல ஒடுக்குகிறவன் உன்னை ஒடுக்குவான். Be careful. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, இது என் நேசருடைய சத்தம். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? இது என் நேசருடைய எவ்வளவு சத்தம். அந்த சத்தத்தை கேட்கும் போதே எனக்கு இன்பமா இருக்கு. இந்த வசனத்தை எழுதும் போது அவ்வளவு மகிழ்ச்சியா எழுதுனுங்க. கர்த்தர் பேசுகிறார், உங்க கூட பேசுவார் தெரியுமா? அழும்போது பேசுவார், நகைக்கும் போது பேசுவார், தனியா இருக்கும் போது பேசுவார். நிறைய நேரம் என் குளிய நிறைய நிறைய பேசும், நிறைய செய்தி நான் அங்கதான் எழுதி முழு செய்தி வந்துடுறது. நான் முழுசும் வாரம் முழுசும் அழுது 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 உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஒன்றுமே வராது. கூட்டத்துக்கு கிளம்பும் போது போய் குளிக்க போய் நிற்பேன். கர்த்தர் பேசுவான், தேவ சத்தம் கேட்கும். நேசரின் சத்தம் அது. காசினியில் அவருக்கு எவரையும் கண்டதில்லை, அவரை போல ஒருத்தரை பார்க்க முடியும். அவர் பேசினா அவ்வளவு அன்பா இருக்கு. ஒரு மேலேயே அழுகிறார். ஏன் சொந்து போனார்? என் பிரியமே, என் ரூபவதியே, உன் முகத்தை எனக்கு காட்டு. ஏன் உன் முகத்துல கண்ணீர் வடிகிறது? ஏன் உன் முகம் சோர்ந்து போய் வாடி இருக்கிறது? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறார்? இப்பெல்லாம் கேட்பீங்களா? பலமுறை நான் கேட்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. God speaks to his people. அவருடைய சத்தம் கேட்டு செய்கிறவன் அவருடைய சத்தம் செய்கிறான். அவனுடைய அடிகளில் ஒன்றும் பிசகுவதே. அவர் சத்தம் மாத்திரம் கேட்கிற வரைக்கும் காத்திருங்க. 1000 பேர் சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனங்கள்லாம் ஏக வாக்கா இருக்கும். எல்லா தீர்க்க தரிசியும் வந்து ஒன்னா சொல்லுவாங்க, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், நீ செய்யறது கரெக்ட். ஷடா. எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், என் நேசர். சொல்லுங்க, நேசர் வெள்ளை போல சென்று வெள்ளை போல சென்று வாசனை மரங்களை போல, கிச்சிலி மரங்களை போல. கிச்சிலி மரம் ஆப்பிள் மரம். நமக்கு ஒரு மண்ணடி தெரியாது. கிச்சிலி மரம் கிச்சிலி புளிக்கும் நினைச்சுக்காது. ஆப்பிள் ட்ரை. அவர் எவ்வளவு நேசர் பார்த்துருக்கீங்களா? அதை ஒரு முகத்தையாவது பார்த்துருக்கீங்களா? போய் பொண்ணு பார்க்கணும் சேர்த்துட்டே போறீங்களே பிள்ளைக்கு. அவரை பார்க்கணும் ஒரு நாளாவது நீ ஒரு செருப்பத்தை வச்சிருக்கியா? வீட்டுல இருக்கிறவங்க பார்க்கறது போகாது. வீட்டுல இருக்கிறவங்க மாத்திரம் பார்க்கறது இல்ல. வெளியில இருக்க சொந்தக்காரங்க, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, இவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வந்த பேர் ஒருத்தி கோச்சுக்குவான், எனக்கு சொல்லுவேன். நேசர் நேசர் சொல்லுங்க, நேசர். அவரை நேசராக்கிங்க. நிறைய பேர் அவரை கர்த்தராகவே வச்சிருப்பாங்க. அவர் தேவன், அவர் தேவன். நேசர், நேசர் என்னுடைய. Make him is your beloved. Beloved அர்த்தம். நிறைய சமயத்தில் my beloved அப்படியே beloved, எனக்கு பிரியமானவர் அர்த்தம். அவரை தாண்டின ஒருத்தர் பிரியமா இருக்கக்கூடாது உனக்கு. அப்பதான் அவர் உனக்கு செவி கொடுப்பான். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசுதான் உங்களுக்கு பிரியம். பெஸ்ட் ஃபர்ஸ்ட். Your first best should be God, Jesus himself. அவர் உன்னை பிரியமேன்னு கூப்பிடுறார்.
பண்றாரு. அவர் பெரிய எங்க காரணம் தெரியுமா? சிலுவையில காமிச்சார். உனக்கு ஒரு செண்டு கொடுத்து காமிக்கல, தன் ரத்தத்தையே சிந்தி ஜீவனையே கொடுத்து. கர்த்தருடைய மீட்டெடுத்தார். அவருக்கு என்ன செலுத்துவோம்? சாவிதி சொல்றார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னாலே செல்வேன். அவருடைய சத்தம் உன்னோடு பேசும், காலையில பேசும். வெளியே காலையில எழுப்பும். எத்தனை முறை என்னை தட்டி எழுந்திருக்கிறார். மோகன் எழுந்திருக்கு. ராத்திரியில ரொம்ப லேட்டா வந்து படுப்பேன், இன்னைக்கு மெதுவா தான் என் சிஜவங்க போறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டேன். பார்த்தா எழுப்புவார். அவர் எழுப்புனா தூக்கெல்லாம் போயிடும். ஏதோ நல்ல பச்சை தண்ணியில குடிச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் கண்ணு. இதயம் சொல்லும், இதயம் சொல்லும், பேசும், உதடுகள் பேசும், நாம தழுத்தழுக்கும். அவர் கொஞ்சம் பேச சொல்லும். சும்மா அவர்கிட்ட போய் ஏன்னா இது தரல, ஏன் அது தரல, எப்ப தருவீங்க, அதெல்லாம் மறந்துடும். நேசத்துல பேசுறத சொல்றேன். ஆண்டவரே, எத்தனை நாள் பேசுவேன், என் பொண்ணுக்கு இன்னும் செய்யல, என் கடத்தை தீக்கல, என் கால் வலி போகல, என் தலைவலி போகல, என் மூக்குல வலி படி போகலன்னு சொல்ல மாட்டோம். நான் பேச பேச அந்த பிரசனம் அவங்க மேல வரணும். ரோஜா பூ வாசம் அல்லவா, லீலிகளின் புஷ்பம் அவா. அவர் வந்துட்டாருன்னு தெரியும். கருவாடு வந்தா நாத்தடிக்கும், செத்து போச்சுன்னு எதனா நாற்றம் அடிக்கும். அவர் மறித்தவர் அல்ல, அவர் ஜீவன் உள்ளவர். ஜீவ வாசனை, ஜீவ வாசனை வீசு. அவர் கொண்டா நம்ம அறைக்குள்ள ஜீவ வாசனை. ஓ, எத்தனை முறை எங்களுடைய குடும்ப ஜெபத்துல பிள்ளைங்களோடு நாங்கள் சேர்ந்து ஜபிக்கும் போது ரோஜா பூ வாசனை வீசும் போது யாருக்கும் ரோஜா பூ வச்சிருக்காங்க, திரும்பி திரும்பி பாருங்க. The smell of love of Father. Oh, glory to God. எத்தனை பிள்ளையே, இதெல்லாம் யாருக்கு வச்சிருக்காரு ஆண்டவர்? இன்னும் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க, உன் அழுகிய அழுக, ஆனா அவரிடத்துல அன்போடு அழுங்க. பார்க்கணும்னு அழுங்க. ஒரு நாள் பார்க்கலையே, உன் முகத்தை பார்க்கலையே அப்படி சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த அனுபவம்லாம் எனக்கு வேணும்னு சொல்லுங்க. எங்களுக்கு தாங்க, உங்க பார்க்கணும், உங்க நேசிக்கணும், உங்க பின்ன வரணும். சொல்லுது பாருங்க, 2:12 உன்னத பாட்டு. பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவியின் பாடும் காலம் வந்தது, காட்டு புறாவின் சத்தம் தேசத்திலே கேட்கப்படுகிறது. காட்டு புறாவே, நீ காட்டு புறா, உன்னை தேடி நேசர் வந்திருக்கிறார். காட்டு புறா, நீ பாடுகிறாயோ, உருமுகிறாயோ? புறா வழக்கமா நிறைய பேர் வளர்க்க மாட்டாங்க, ஏன்னா அது உரும்பும், அதுக்கு ஒரு குடும்பம் உரும்பும். வழக்கம் மாத்திரம் உரும்புறது இல்லை பாரு. நீதான் அதை காட்டு புறா. கர்த்தர் உன்னுடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறார். உங்க சத்தம் இருக்கணும், ரட்சிப்பை பத்தி பேசணும். என்னையா தேடினீ ஐயா இயேசுநாதா, அப்படி ஒரு பாட்டு பாருங்க. என்னையா தேடினீ ஐயா, என்னையா என்னையா. ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, படிச்சவன் இருக்கிறான், அடவுல இருக்கிறான், பணக்காரன் இருக்கிறான், செல்வன் இருக்கிறான், அதிகாரம் படிச்சவன் இருக்கிறான். ஆனா நான் உண்மையில என்னையா தெரியுது. இதெல்லாம் நேசர் பார்த்து பேசுற சத்தம். என் ஆத்மாவை நினைத்து நான் படுக்கையில கூட சில பேர் படுத்தின எழுவாங்க. இவர் சொல்றாரு, படுக்கையில உண்மை நினைப்பேன், நான் நடு ராத்திரியிலே உண்மை தியானிப்பேன். அமைச்சர் அல்லேலூயா. அது காட்டு புறாக்கள், தேவனை தெரிந்து கொண்ட புறாக்கள். அது சத்தமிட்டு கூப்பிடும் ஆண்டவரை பார்த்து. பாட்டு பாடும், அது காட்டு புறாவின் சத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லட்டுமா? எரேமியா 3ஆம் அதிகாரம் 21 வசனம். சீக்கிரம் பாருங்க, பிடிக்கணும். எரேமியா 3:21. இஸ்ரவேல் புத்திரர்
தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்ததை நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். ஏன் அழுகையின் சத்தமே? இஸ்ரவேல் புத்திரர் என்ன செஞ்சாங்க? அடிய மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போனார். அவர் உன்னை மறப்பதில்லை, ஆனா நீ அவரை மறப்பாய். எதனா ஒன்று அழகா பார்த்தா அது பின்னாலே போகும், ஏதாவது ஒன்று ஆசீர்வாதம் அது பின்னாலே போகும். அது கிடைக்கலன்னா உடனே ஆண்டவர் விட்டு தூரம் போகும். கிடைக்கிற வரைக்கும் அவர் பின்னாலே, கிடைக்கலன்னா கிடைச்சாலும் போயிடுவாங்க. கல்யாணம் பிரதர் சர்ச்சுக்கு வருவாங்க, கோயிலுக்கு வருவாங்க, மீட்டிங் வருவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதோட ஆளுக்கா நீ என்னை மறந்தாய். அப்ப ஆளுமை தான் இருக்கும். இன்னொரு வசனம் சொல்றேன், மத்தேயு 25:6. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போங்கள் என்கிற சத்தம். தெரியுமா? நீ எதுக்கு ஆயத்தம் இருக்கிறியோ இல்லையோ அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருங்க. இவையெல்லாம் சம்பவிக்கும் போது ஒரு காரியம், அவர் வருகிறார், வாசல் அருகே நிற்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். God is coming. தெரியுமா? போகிறேன் என்று சொன்னவர் வருகிறேன் என்று சொன்னார். I'm coming back அப்படி சொன்னார். திரும்பி வரப்போகிறார். தம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போக, கிறிஸ்தவர்களே அல்ல. தம்முடைய பிள்ளைகளை, ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களே, தன்னுடைய உபத்திரவங்களிலே தேவனை விடாமல் பற்றி கொண்டவர்களே, கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவர் பின்னே போவேன்னு சொன்னாரே. ஆபகுக் அத்திமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனார். ஆட்டு தொழுவத்திலே மந்தைகள் இருந்தாலும் இராமல் போனாலும் என் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவேன். அப்படி களி கூறுகிறவர்களுக்கு தான் வராது, முறுமுறுக்கிறவர்களுக்கு அல்ல. தேவன் கொடுத்த சின்ன ஒரு ஊழியத்தை கூட அசால்ட்டா நினைப்பாங்க. தேவனை கனம் பண்ணுகிறவர், தேவனை தேடுகிறவர், உத்தம இதயத்தோடு தேடுகிற உத்தம மார்க்கத்தான் அவர்களுக்கு பேர். நிறைய மார்க்கம் பேசுறேன், அது உத்தம மார்க்கம் ஒன்று இருக்கு. உத்தம மார்க்கத்தரை தேடி வருகிறார். He is coming back. பூமி நிலை மாற போகிறது. அந்த கிறிஸ்துவின் காலம் வருகிறது, கொடுமையின் நாட்கள் வருகிறது. எல்லாம் எப்ப பார்த்தாலும் உடனே வாட்ஸ்அப்ல தான் 666 போடுவான். அவனுக்கு ஒரு மண்ணடியும் தெரியாது, ஏதோ போடுவான். ஆனா வரப்போகிறது அந்த நாட்கள். உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு சபைகளிலே இந்த இரண்டாம் வருகை குறித்து பேசுவதில்லை, ரகசிய வருகை குறித்து பேசுவதில்லை. நான் வாலிபனாய் சிறியவனாய் இருந்த நாட்களில் 3 நாள் கூட்டங்கள் என்று சொன்னால், 3 நாள்ல முதல் நாள் ரட்சிப்பின் கூட்டம், 2வது நாள் அபிஷேக கூட்டம், 3வது நாள் ஆண்டவருடைய வருகை குறித்து கூட்டம். இன்னைக்கு வருகையா? யார் வர? நான் போகிறேன், நான் போகிறேன். எங்க போகுது? எங்க போகிறேன்? வாசல் திறந்திருக்கானுக்கு, திறந்த வாசல் உனக்கு முன்பு உனக்கு வச்சிருக்காரு. இஷ்டம் போல வாழ்க்கையிலேயே பேசுவேன், கெட்ட வார்த்தையை பேசுவேன், வெத்தலை வாங்க போட்டு துப்புவேன், எல்லாத்தையும் பொய் பேசுவேன், வஞ்சனையா பேசுவேன், மற்றவங்க மனம் ஒட்டைஞ்சு போகும் வரைக்கும் பேசுவேன். உன் வாயிலிருந்து கற்கள் வரும், உன் வாயிலிருந்து முற்கள் வரும், உன் வாயிலிருந்து கசப்பான கீரை போன வார்த்தைகள் வரும், மரணம் வரும். உனக்கு தான் தெரிஞ்சுக்கார பரலோகம். அது யாருக்கு? தன்னை தானே கர்த்தருக்கு ஜீவ பலியாய் கொடுத்தவர்களுக்கு. இயேசுவுக்காக தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்கு. நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன்? நான் ஒரு ரவுடி, நான் ஒரு பொறுக்கி, நான் ஒரு சோரம் போனவன். இன்றைக்கு நான் இயேசுவுக்காய் வாழ்கிறேன் என்று வாழ்கிறானே, ஒருத்தன் வாழ்கிறானே, அவனுக்கு தான் பரலோகம் திறந்திருக்கிறது. $10
காணிக்க போட்டு 10 கேள்வி கேட்கறீங்க, உனக்கா பரலோகம் திறந்திருக்க? சபையில உனக்கு ஒரு சேர் கொடுத்து உட்கார வச்சுட்டாங்களே கமிட்டியில 10 கேள்வி கேட்கறதுக்கு, அதுக்கு பரலோகம் திறந்திருக்க. ஒருவேளை ஆலய வாசல் திறந்திருக்கலாம், பிஷப் ஆபீஸ் திறந்திருக்கலாம், பரலோகம் திறக்காது. தேவனுக்கு முன்பாக தன்னை அர்ப்பணித்து, நான் தகுதியற்ற பாவி ஆண்டவரே, பாவியான மேல் பொறுமையாயிரும் என்று சொன்னானே ஒருத்தன், கிருபையாயிரும் என்று சொன்னானே ஒருத்தன், என்னுடைய ஆஸ்திகளில் நான் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், அநியாயமாய் வாங்கியிருந்தால் அதை நான் அத்தனையாய் தருகிறேன் என்று சொன்னானே, அவனுக்கு தான் அப்பா. 6 புருஷனோடு வாழ்ந்தால் 7வது புருஷனோடு அவன் விருந்தும் தனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னார். ஆனால் இயேசுவை சந்தித்த பொழுது ஊருக்கு சென்று அந்த ஊரையே கிராமத்தையே திருப்பி கொண்டு வந்தார் இயேசுவுக்கு பின்னாலே. அவளுக்கு தான் பரலோகம். நாங்க இந்த சபையை சார்ந்தவங்க, அந்த சபையை சார்ந்தவங்க, நீ ஒருவேளை ஐடென்டி கார்டு வச்சிருக்கலாம், பரலோகம் திறக்காது. உன் பாஸ்வேர்டுக்கு ஓபன் ஆகாது. இயேசுவின் ரத்தம் மேலே, அந்த ரத்தம் மேலே இருக்கும். உன் இயேசுவின் ரத்தம், அவர் ரத்தம் பூசுவார், பாவங்களை மன்னிப்பார், கழுவுவார், தினந்தோறும் உன்னை சிநேகிப்பார், நீ அவரை சிநேகிப்பார். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் பரலோகம் திறந்திருக்கும். சோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, நான் நிறைய பேசுறேன். இதுக்கு தான் டைம். நான் மெதுவா வந்துட்டு 7:30 மணிக்கு கொடுத்து 8 மணிக்கு குடிச்சுட்டு நான் போனேன். உனக்கு பரலோகம் சும்மா எத்தனை மணி ஆனும் 3 நாளும் பசியா சாப்பிடாத ஒரு பையன் 5 அப்ப 2 மீன் வச்சுக்கிட்டு சோறு தின்னாம வந்திருப்பான். நம்மளாதான் இப்ப கொஞ்சமா திறந்து சாப்பிட்டு குழந்தைக்கு ஊட்டி பிஸ்கெட் எடுத்து மெதுவா. நிறைய நேரத்துல எனக்கு ரொம்ப உள்ளுக்குள்ளேயே ஒரு மாதிரி கோவம் குத்திட்டு வரும், அடைச்சிட்டு வரும். என்ன பண்றது? நான் இங்க கந்த செடியை குத்துவோம், அங்க இருக்கிறவங்க வாட்டர் தண்ணி உட்காந்துட்டு தண்ணி இங்க தொண்டை நம்ம கிழியும், நம்ம தண்ணி குடிக்க மாட்டோம், அவங்க தண்ணி குடிச்சுக்கணும். என்ன சொல்ல பிரச்சனை? மனம் திரும்பு, மனம் திரும்புக. தேசம் வாசல் அருகில் இருக்கிறார், எந்த நிமிஷமும் வந்துடுவார். அப்புறம் மோகன் சிங் வந்தா 3 நாள் கூட்டத்தில் எனக்கு சொல்லாத போயிட்டான்னு சொல்லாதுங்க. அங்கேயே அனுப்பினார். நான் பிரசங்கம் பண்ணேன், வந்து என் வீடியோ வாட்ஸ்அப் யூடியூப்ல பாருன்னு சொல்றேன். கர்த்தர் உங்களை அழைக்கிறார், உங்களை நேசிக்கிறார். நீங்களாம் கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு நாள்ல உங்களை இயேசுவுக்கு கொடுத்தீங்க. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் தாரணம் அங்கேயே நின்றுட்டு கூடாது. சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப போகக்கூடாது ஆண்டவர்கிட்ட. ஏதுக்கு ரொம்ப போகக்கூடாது? எங்க போகணும்? ரொம்ப கடற்கட்டையா? ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருங்கக்கூடாது, ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும்னு நம்மளுடைய ஆளுங்க இருக்காங்க. சாராய வியாபாரி, சாராய வியாபாரி சொல்ல நம்ம சொந்தக்காரங்க தான் சொல்றேன். எப்பா ரொம்ப போகக்கூடாது, ரொம்ப டீப்பா போகக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து எனக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். நான் அப்போ நான் எப்ப ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னேன்ல, 8ஆம் கிளாஸ் படிக்கும் தாய் மாமா வந்தாரு. எங்க அம்மா பார்த்து, எங்க மோகன், நான் ரொம்ப செல்லப்பில்லை எல்லாருக்கும் அந்த காலத்துல. இப்போ தான், ஆனா இப்படி பேசுறதுனால உங்களுக்கு பிடிக்காது போகலாம். பிடிக்கிறதுக்கு தான் பேசணும்னு நினைச்சிடாதீங்க. எங்க கர்த்தரை பிடிக்கணும்னு நான் பேசுறேன். என்ன உங்களுக்கு பிடிச்சா என்ன பிடிக்க கட்டணுங்க. நான் அவங்க கூட்டு போற பக்கத்துல நான் போனா சரி, ஐயா நீங்க போனா சரி. மனாந்தரத்துல கூப்பிடுற சத்தம். தங்கச்சிங்களா கால ஆவில நீங்க தொட்டிங்க, ஆண்டவர் தொட்டாரு, வரலுக்கு போயிடுங்க. இயேசுவை நேசிங்க, கர்த்தரை மாத்திரம் பிடிச்சுக்கங்க, எல்லாத்தையும் செய்வா. இயேசு கிட்ட போவியா? தாத்தா ஒரு பரிசுத்தமான, பாட்டி ஒரு பரிசுத்தவாட்டி. பாம்பு கடிச்சு ரத்தம் உடம்பெல்லாம் ஆகி சாவு நேர்ந்தோம், ஆவி பிரிஞ்சு மேல வச்சு. அந்த அம்மாவுடைய ஜெபம் பாருங்க, திரும்பிய வந்து அந்த விஷம் எல்லாம் அப்படியே ஒரு இடத்துக்கு வந்து ஒரே இடத்துல நின்று வச்சு.
அப்படி ஜெபிக்கிற ஒரு தாய். அந்த சபையெல்லாம் நீங்க போனீங்கன்னா அண்ணா அழுது 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 ஜெபிப்பாங்க. சும்மா அழுவல, அப்படியே ஊத்தும் தண்ணி தரையில. நம்மளாம் ஜெபம் பண்றோம். இப்படி எல்லாம் இருக்கிறாங்களான்னு அப்பதான் நான் பார்த்தேன். முதல் நம்ம செஞ்ச தப்ப வந்து சபையில சாட்சியா சொல்லுவாங்க. யாருன்னா கூப்பிட்டு கை பிடிச்சி மன்னிச்சுடு, உனக்கு தப்பா நினைச்சிட்டேன் இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோமா? முழு பூசணிக்காக சோத்து போட்டு மறைக்கிற மாதிரி மறைச்சு சொன்னதுக்கு நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உங்களை நேசிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேரை கர்த்தர் சந்திச்சிருக்காரு, எத்தனை பேரை கர்த்தர் மாத்திருக்காரு. மறுபடியும் அதை உட்கார்ந்துருக்காரு. ஆண்டவரே, இங்க இருக்கிறேன், நான் இங்க இருக்கிறேன், இங்கே பார்த்துருக்கிறீங்களா, என்ன ஒரு முறை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொல்லணும். மற்றவங்களாம் கை காட்டுறீங்களா, ஏதோ செல்ல வச்சுக்கணும், அதோ பாரு கை காட்டுற பாரு, அங்க பாரு பச்சை புடவை புது பூ போட்ட சட்டை கண்ணாடி போட்டிருக்க அப்படின்னு ஒரு ஐடென்டிபிகேஷன் கொடுக்குறோம்ல. அவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இங்க உட்காந்துருவாரு, 3வது ரோல 2வது ரோல நான் அங்க உட்காந்து யார் பார்த்துருக்கீங்களா? நான் தான் அப்படின்னு சொன்னியா? அவர் என்ன பார்த்தேன் வேலை பண்ணி உன்னை எதுக்கு அவர் பார்க்கணும்? நீ அவரை பார்த்தியா? உன்னை தேடி வருவார். அதெல்லாம் முதல் ரட்சிப்பதற்கு முன்னால்தான் தேடி வருவார். ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ தான் தேடணும். நான் சொல்றது எனக்குதா? ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க தான் தேடினாங்க. அவரை தேட வேண்டும். அதிகாலையில் அவரை தேட வேண்டும். நான் முழுசும் அவரை தேடுவேன். ராத்திரி ராஜாமாலையில் அவரை தேட. பைபிள் வசனம் தெரியலையா? யாருக்கு எழுதி வச்சிருக்க? 2 வசனத்தை எழுதி வச்சுக்கிட்டு அது மாத்திரம் கேலண்டர் போட்டுட்டு கேலண்டர் நின்று போச்சுன்னா நல்லா இருக்கும். எத்தனை கேலண்டர் எங்க வீட்டுல? இங்க ஒரு கேலண்டர், அங்க ஒரு கேலண்டர், அங்க ஒரு நல்லா தேர்ச்சி போட்டேன். ஒரு சபை, இது சபை, அந்த சபை. எந்த வசனத்தை வாசிக்கிறது சொல்லுங்க. இன்னைக்குரிய சபை வாட்ஸ்அப்ல பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை குரூப்ல இருந்து வருது. இன்றைக்கு தேவ செய்தி, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, இன்றைக்கு வாக்குத்தத்தம். எனக்கேடா அதெல்லாம் நிறுத்து. அவரை பாரு, என்னோட பேசுங்க, எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுங்கப்பான்னு சொல்லு. சும்மா அப்படியே பைபிள் வசனத்தை ஒரு வசனத்தை டாப்னு அடிச்சு ஒரு நேரம் போது செல்லுலையே. கர்த்தர் சத்தமிடுகிறார், யார் கேட்காமல் இருக்கும். காட்டிலே சிங்கம் கெர்ச்சிக்கும், யார் பயப்படாத இருப்பான். கர்த்தருடைய சத்தம் கேட்கும் போது யார் பயப்படாமல் இருக்கும். வெளியில இருக்கிறவங்களே, உங்களோட தான் பேசுறேன். கர்த்தர் உங்களோட பேசுறார். என்ன யூடியூப்ல பாக்குறவங்களே, கர்த்தர் உங்களோட பேசுறார். ஒரு சத்தத்தை அவருக்கு காட்டு. Do God know your voice? ஒரு சத்தம் அவருக்கு தெரியுமா? இது என் பிள்ளையின் சத்தம். ஈசாக்கு சொன்னா சத்தமோ யாக்கோபின் சத்தம். Father knows the voice. Hello, hello, hello. அப்பா கனியாத கொண்டு போய் கொடுத்திருக்கியா? கசபாகத்தையா கொண்டு போய் கொடுத்தியா? ஒரு ஒண்டி வெட்டி கொடுப்பாங்க நம்ம சபையெல்லாம். குட் ஃப்ரைடே ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காணிக்கைகள் கொடுத்தீங்களா? எல்லாம் அங்கதான் போகுது, சர்ச்சு தான் போகுது, கமிட்டி தான் சாப்பிடுது, ஆஸ்பத்திரி போயிட்டாரு. இதெல்லாம் உனக்கு இல்லை. கர்த்தர் முன்னால கொண்டு வந்து கொடுக்கறதை அவர் பார்ப்பா. அவர் எதையும் பார்க்காமல் இல்லை. ஒரு ஏழை போட்ட விதவை போட்ட காசை அவர் பார்த்தார். God sees you. எதுக்கு உனக்கு திருப்பி கொடுக்கணும்? எனக்கு தாங்க ஆண்டவரே, ஆண்டவரே தாங்க ஆண்டவரே. உங்களுடைய பண்டக சாலையில இருந்து பொக்கிஷன் பண்டக சாலை நேர்ந்து வச்சியா? ஃபர்ஸ்ட் நேர்ச்சியா? எங்க பிஷப் ஒரு புது ஸ்கீம் போட்டார். சபையில புருஷன் மனைவி இருந்தா 2 பேரும் 2 கார்டு போடுங்கன்னு சொன்னார். ஒரே கார்டுல பிள்ளை குட்டி எல்லாம் மனைவியெல்லாம் ஒரே கார்டுல காசு போவாங்க. ஒன்றாட்டி சம்பாதிக்கல, சம்பாதிக்கலன்னா கூட உங்ககிட்ட சூருக்கு போயில காசு இருக்குதுல்ல.
நீ எத்தனை வை அப்படின்னு போட்டேன். வெள்ளம் 2 கார்டு ஆயிடுச்சு. பிள்ளைங்க வேலைக்கு போனாங்கன்னா நீ வந்து அசம்பாவத்தை வை. நீ உடனே சொல்லுங்க பண ஆசை பிடித்தான். இல்லை, அப்படியே நினைக்கிறேன். நீ ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னு நினைக்க. சத்தம் கேட்குதா? என்கிட்ட இதெல்லாம் இல்லை, ஆனா பேசுறாரு ஆண்டவர். சத்தம் கேட்குதா? எடுத்துட்டு மொத்தமா 3 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் உன் இருதயத்தை உன் கிட்னி அறுக்கிறதுக்கு ஆஸ்பத்திரியில கொடுக்குறிய, உன் ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டியோ? அதுக்கு குத்துவராகி ரோபோ மாதிரி நிறுத்திட்டு படிக்கட்டு ஏறக்கூடாது சொல்றாரு டாக்டர். காலையில கரெக்டா 6 மணிக்கு இந்த மாத்திரை, 9 மணிக்கு இந்த மாத்திரை, 12 மணிக்கு இது, வடியில இருந்தாலும் போட்டு கை நீட்ட பால வச்சிருக்கான். ஆண்டவர் குத்திருந்த அந்த கேவலம் வந்துருக்குமா? கேட்கிறவங்கள இன்னையாவது எடுத்து கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். இது ஆண்டவருக்கு அப்படின்னு எடுத்து வைங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thanks for the Lord God. Thank you Jesus. பேசியிருந்தா அன்றோடு பேசினார்னு சொல்லி அவருக்கு சோத்திரம் சொல்லுங்க. எதோடு பேசினாரோ, என்ன காரியத்துல பேசினாரோ அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமென். நன்றி சுவாமி. Thank you Jesus. ஒரு விஷயம் பார்த்து பேசுங்க. உங்க சத்தத்தை அவருக்கு உயர்த்துங்க. அவரிடத்துல சொல்லுங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். I'm going to bless you and pray. Hello Jesus, I'm going to bless you and pray. அதுக்கு முன்னால கர்த்தரிடத்துல திரும்பிடுங்க. அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல வந்து தங்கணும். ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டை ஆசீர்வதி என்று கர்த்தர் சொன்னார். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரனா இருந்தால் அந்த ஆசீர்வாதம் உண்மையில் தங்கும், இல்லை என்றால் அது திரும்பி வந்துவிடும் என்று எழுதியிருக்கிறது. இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், இது கர்த்தருடைய வீடு. இந்த வீட்டில் நான் ஆசீர்வாதத்தை சொல்லும்படி வந்திருக்கிறேன். I am going to proclaim the blessing of God. ஆனால் நீங்க பாத்திரவனா இருக்கணும். அபாத்திரனா இருந்தால் வராது. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஏன் வரலன்னு கேட்கிறீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, நான் அபாத்திரனா இருந்தால் ஆண்டவரே என்னை பாத்திரனாய் மாற்று. ரத்தமை மேல் வளையட்டும், உம்முடைய கிருபையின் மேல் வரட்டும், உம்முடைய இரக்கங்கள் என் மேல் வரட்டும் என்று சொல்லுங்க. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. உம்முடைய கை வைத்து ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, லார்ட் நான் இங்க இருக்கேன். உங்க பேரை சொல்லி அவரோட சொல்லுங்க, நான் மோகன் சிங் வந்திருக்கேன், நான் எஸ்தர் வந்திருக்கேன், நான் ஜெயந்தி வந்திருக்கேன், நான் சாம் வந்திருக்கேன், நான் டேனி வந்திருக்கேன், நான் செல்வம் வந்திருக்கேன். உங்க பேரை சொல்லி லார்ட் I'm here. இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்து அனுப்போம். நீர் ஆசீர்வதிக்காம போனால் நான் போயிட்டு